குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம கால் எப்படி போயிருக்குன்றதை பற்றி பார்ப்போம். நம்ம காலைல ஒரு 9 மணிக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 25,000 கால் 111 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணணும், இல்லைனா அது பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த காலம் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிடுச்சுன்னா அந்த லெவல்ஸை தாண்டி நிற்க முடியலைங்க. மார்க்கெட்டு வேகமாக போனதே தவிர அதால் என்ன பண்ண முடியலைன்னா அந்த 111 லெவலை தக்க வைக்க முடியல. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அந்த லெவலுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது பாருங்க 111 105 ரூபாய்க்கிட்டே வந்துடுச்சு. அதனால் இந்த கால் உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுத்துருக்காது. ஏன்னா நம்ம காலைல 9 மணிக்கு நம்ம வீடியோ போட்டவங்களுக்கு தெரியும். 111க்கு மேலே இருந்தால் தான் அந்த கால் பை பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க தான் மார்க்கெட்டுக்கு மேலே போகும். 25,000க்கு மேலேயும் மார்க்கெட்டு நின்று ஹோல்ட் பண்ணி மேலே போயிட்டுருக்கோம், இல்லைனா கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் கிட்டத்தட்ட 25,078 ஹை போயிருக்கு. இருந்தாலும் நம்ம சொன்ன லெவல் நமக்கு ப்ரீமியம் தான் முக்கியம். ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போன அளவுக்கு ப்ரீமியம் போகல. இதுலேருந்து தெரியுது உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் மாதிரி வேறு மாதிரி ட்ரேட், அதாவது அதோடய ப்ரைஸ் அமௌண்ட் வேறு மாதிரி இருக்கும். நிஃப்டியோட ப்ரைஸ் அமௌண்ட் வேறு மாதிரி இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கோம். சில டைம் மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும். ஆனால் கால் புட்டு மட்டும் அந்த லெவலே தக்க வச்சுட்டு பிரேக் அவுட் கொடுக்காம கீழே போயிட்டுருக்கோம். 2 சைடுமே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுபோல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 25,000 கால் கரெக்டாக நம்ம சொன்னோம். 111க்கு மேலே இருந்தால் தாங்க அது பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போகலைன்னா அது ப்ரீமியம் குறைஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டு அதாவது அந்த ப்ரீமியமும் கீழே போச்சு, மார்க்கெட்டும் கீழே வந்துடுச்சு. மற்ற காலம் அதேமாதிரி தான் ஆச்சு. நம்ம கொடுத்த கால்ஸ் எல்லாமே அந்த லெவல்ஸை மீட் பண்ணாமலே இந்த இடம் பார்த்திங்கன்னா 70க்கு மேலே இருந்தால் தான் இந்த கால் வாங்கி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். 70 பாருங்கள், கரெக்டாக அது 73லே திரும்பிடுச்சு. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 கேண்டில் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தே தவிர அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் பிரேக் ஆகிட்டா நான் க்ளோசிங் பேசஸில் கீழே வந்துடுச்சு. அதனால் நீங்கள் கால்ஸ் எதுவும் பை பண்ணியிருக்க வாய்ப்புகள் மிக குறைவு. இதுவும் அப்படி தான் கொடுத்துருந்தோம். இந்த கால் நம்ம கொடுத்ததும் இதுவும் கொஞ்ச நேரம் நின்றுது. 35க்கு மேலே இருந்தால் இது பையிங்க்கு நல்லா இருந்திருக்கும். 35க்கு பை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இது எவ்வளோ பாயிண்ட் போச்சுன்னா, இந்த ஒரே ஒரு கால் மட்டும் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அதாவது 35ல் வாங்கியிருந்தால் இதிலேருந்து ஒரு 20 பாயிண்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அது ஒன்று தான் மூவ்மெண்ட் கிடைத்தது. அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா அதுவும் 35 உடச்சிட்டு கீழே வந்ததால் மார்க்கெட்டால் ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்க முடியல. அதனால் காலை எல்லாம் ப்ரீமியம் குறைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் இன்றைக்கி சரியான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா புட்டை பற்றி நம்ம இந்த லெவல்ஸ் நீக்கெல்லாம் நீங்கள் புட் சைடு போயிட வேண்டியதான் அப்படின்றது ஒரு கடைசியாக கொடுத்துருந்தோம். அது ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி, அதை வச்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த புட்டு பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்ச இடம் நேற்றைய க்ளோசிங் 68. இந்த புட்டு 50 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் 100, செகண்ட் டார்கெட் 125, தேர்ட் டார்கெட்டு 150ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் அது ஃபஸ்ட்டு 2 டார்கெட் தான் போச்சு. ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஓப்பன் பண்ணது 25,030 ஓப்பன் பண்ணுது. அதுலேருந்து ஒரு மேலே போனது பார்த்திங்கன்னா 48 பாயிண்ட்டு. அந்த 48 பாயிண்ட்லேயும் நமக்கு கால் ஒரு வேளை 111 15 கிட்டே நின்றதுன்னா மார்க்கெட் நல்லா 25,100 200 போயிருக்கும். அந்த கால் நிற்காததுக்காக மெயின் காரணமே மார்க்கெட் இறங்க போகிறத அது முன்கூட்டியே காட்டிடுச்சு. அதனால தான் நம்ம இதெல்லாம் முக்கியமான லெவல்ஸை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்ருக்கோம். இதை தாண்டினா மட்டும்தாங்க நீங்கள் அந்த கால்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இல்லைனா அது கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க, ப்ரீமியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம அடிக்கடி டெய்லி ரெகுலராக எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த ப்ரீமியத்துக்கு முன்னாடி தாண்டதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. இந்த ப்ரீமியம் தாண்டறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் வாங்குறதே ஹை ஆகிடும். அதுலேருந்து ப்ரீமியம் குறைய ஆரம்பிச்சிடும்னு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ நம்ம அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுபோல் தான் இன்றைக்கி நடந்துடுச்சு. அதனால் உங்களுக்கு பையும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த 111ன்றது எவ்வளோ முக்கியமான லெவல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓரளவு புட்டு எடுத்து ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த புட்டு கூட சரியான மூவ்மெண்ட் இல்லை. இது என்ன ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டு மூவ்மெண்ட் ரொம்ப கம்மிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அதுவும் எக்ஸ்பைரியில் 70 பாயிண்ட்டுன்றது ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட்டு. அந்த ஆப்ஷனுக்கும் ஒரு சரியான ஒரு மூவ்மெண்ட் கிடைக்காதுங்க. இது ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணியிருந்தா வேணால் புட்டில் எடுத்துக்கலாமே தவிர, ஆனால் காலில் எடுத்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நேரம் கூட நிற்கல. இது செல்லர்ஸ் மார்க்கெட், அதாவது செல் பண்ணவங்களுக்கு தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்.
காலையும் புட்டையும் 2 பக்கம் செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணால் காசு கிடச்சிருங்க. பையருக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான மார்க்கெட்டு. ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிது தான். இன்றைக்கி கிடச்சிருக்கிறது அரிது தான். மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை பார்க்குற எங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். அது வந்து மார்க்கெட் எல்லா நேரமுமே நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி மூவ்மெண்ட் வந்து ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சரியாக போகலை. அதனால் இன்றைக்கி எந்த ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டே ஆகலை. ப்ராஃபிட் நோ லாஸ், நோ ட்ரேடிங் டே ஃபார் டுடே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சிங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி லெவல், நிஃப்டி லெவல், ஆப்ஷன், ஏதோ ஃபின் நிஃப்டி எல்லா லெவலும் சேர்த்து ஒரே வீடியோவில் தரலான்னு இருக்கோம். தனித்தனியாக பார்க்குறதுக்கு ஒரே வீடியோவில் பார்த்துட்டு போயிடலான்ற ஐடியாவில் இருக்கோம். நாளைக்கு உண்டான லெவல்ஸ் நான் மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு தரேன். மேலும் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் தான் நான் அப்டேட் பண்ணிவிட்டேன். யூடியூப்லேயும் அப்டேட் பண்ணிவிட்டேன். ஆனால் அது வந்து ஒரு 10 பேர் தான் பார்த்துருக்காங்க. காலையில் நம்ம 9 மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 2 நிமிஷத்தில் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டோம். 9:17, 18க்கு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா கூட நீங்கள் ட்ரேடு எடுத்துருக்க மாட்டீங்க நிச்சயம். ஏன்னா நம்ம சொன்ன லெவல்ஸ் வந்து எந்த காலும் 3 காலுமே 3வது கால், அதாவது 25,100 மட்டும்தான் ஒரு 20 பாயிண்ட்டு வந்து கொடுத்தது. 30 ரூபாயிலேருந்து 55 ரூபா போயிருக்கு. அது மட்டும்தான் 15லேருந்து 20 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி அந்தளவுக்கு மூமெண்ட் இல்லை. நம்ம வந்து 70 ரூபாய்க்கு மேலே கொடுத்தோம். 25,050 கால். அது என்ன ஆச்சு நம்ம செக் பண்ணவே இல்லை. 70 ருப்பீஸுக்கு மேலே வாங்க சொன்னோம். ஆமாம், 75 போச்சு. பிரேக் அவுட் ஆகி போன மாதிரி போயிட்டு திரும்ப 75க்குள்ளே வந்துடுச்சு. இது ஏற்கனவே பார்த்தாச்சு. சரி, இது போல் வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயம் லைக் பட்டன் வந்து லைக்கை கிளிக் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன், இந்த வீடியோவில் ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அதுமாரி இதில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலகிராம் லிங்க்கும் இருக்குது. அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்புறம் நம்ம கோர்ஸை பற்றி சொன்னோம். வீடியோவில் கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம எப்படி கால் எடுக்காமல் தப்பிச்சிருக்கோன்ட்டு. இது போல் நீங்கள் வந்து அந்த லெவல்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ண முடியும். சும்மா எல்லா நாளும் நம்ம போயிட்டு ஒரு ஆர்டர் எடுப்போம் அப்படின்ட்டு பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து லாஸ் தான் வந்து ஏற்படும். ஏன்னு கேட்குறேன்னா, ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் செல் பண்ணுறதால தான் நமக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது. அந்த செல்லிங் பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் உங்களுக்கு பையர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஹையில் போயிட்டு பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே கிடைக்காது. வாங்கின இடத்துலேருந்து குறைஞ்சிட்டே போயிடும். உதாரணத்துக்கு நீங்கள் அவசரப்பட்டு இந்த கால் எடுத்துகிட்டு என்ன ஆகும், 25,000 கால் போய் 120 ரூபாய் வாங்கிட்டீங்கன்னா பாருங்கள், நம்ம சொன்ன லெவலை தாண்டி ஒரு உதாரணத்துக்கு சரி மேலே தான் போகுதுன்னு வாங்கியிருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ஹோல்ட் பண்ணிங்களா தெரில. இருந்தாலும் லாஸ் தான் உங்களுக்கு. ஒரு 10-20 பாயிண்ட் ஒரு வச்சுருக்கிறவங்களுக்கு, ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு லாஸ் போயிருக்கும். ஒரு சில பேர் மார்க்கெட் திரும்பிடும்னு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 100 பாயிண்ட்டு 50 பாயிண்ட்லேருந்து லாஸில் தாங்க போயிட்டுருக்கோம். எல்லா காலுமே அப்படி தான். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பிரேக் அவுட் லெவலு ட்ரேடிங், அதாவது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த கால் வச்சுருக்கலாமா, பிரேக் அவுட் லெவல் எந்த இடத்த போய் வாங்கிட்டால் நமக்கு 20 பாயிண்ட் கிடைக்கும், அதுமாரி இது நம்ம வச்சுருது கரெக்டாக, இது எல்லாமே நீங்கள் வந்து சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுற மாதிரி ட்ரேடிங் பண்ணால் தான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் உங்களால் சம்பாதிக்க முடியும். அதை பற்றின டீட்டெயில்டான கோர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுன்றவங்க நாங்கள் இந்த ஃபார்முக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் என் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணலாம். நம்ம தான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக நாங்கள் வந்து எப்பயும் இருப்போன்ட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெவல்ஸு இது எடுக்கலாமா வேணாமா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா என் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அந்த கோர்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் வந்து ஆப்ஷனை பார்க்குற இவ்வளோ நாள் எப்படி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆப்ஷனை பார்க்குற வியூவே வேறு மாதிரி ஆகிடும். அது வந்து உங்களுக்கு புதுசாகவும் இருக்கலாம், புதிய அனுபவமாக இருக்கலாம். அது வெற்றிகரமான அனுபவமாக நிச்சயம் இருக்குன்றது எந்தவித சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஒரு 90% ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற மெத்தடாக தான் இருக்கும். மீதி 10% மார்க்கெட் என்ன வேணால் ஆகலாங்க. அது வந்து யாருமே வந்து கேரண்டீடாக சொல்ல முடியாது இல்லைங்களா. ரொம்ப நாள் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், புதியவர்களுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து 100% வந்து எல்லா ஆர்டருமே ப்ராஃபிட் எடுக்க முடியுன்ற ஒரு மெத்தடே கிடையாது. ஆனால் இருந்தாலும் கம்மியான லாஸில் வர்றதுக்கான மெத்தட் நம்ம சொல்லித்தரோம். கம்மியான லாஸ் வந்தாலே நீங்கள் வந்து அதிக ப்ராஃபிட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் ஆகிடலாம்.
சரிங்களா? இதை வந்து நல்லா யோசித்து என் கிளாஸில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு எடுத்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். குரூப்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம், மெசேஜ் பண்ணலாம். குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க. மேலும் விவரங்களுக்கு அடுத்த கால்ஸு லெவல்ஸ், ஆப்ஷன் லெவல்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நாளை உண்டான லெவல்ஸை நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.